மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம காய வைக்க போகிறோம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், இது கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸோ அது கீழே பாருங்கள், கீழே கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். ஸோ என்னாச்சு, இப்போ கீழே பாருங்கள், கீழே வந்து ஊற்றிக்கிச்சு பெயிண்ட்டு. ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, டர்பன்டைன் இருக்கும், இல்லை தின்னர் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எடுத்து லைட்டாக ஊற்றிடுங்க. லைட்டாக ஊற்றிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே போயிடும். இப்படி பாருங்கள், யூஸ்வலாக பேப்பர் போட்டு அடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ கிளாஸ் டேபிள்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போலாம் கொஞ்சம் தின்னர் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 100% போயிடும். நீங்கள் இமீடியட்டாக ரெப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கழிச்சு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் தின்னர் இல்லை டர்பன்டைன். இந்த டேபிள் மட்டும் இல்லை, நீங்கள் தரையில் வச்சு இது பண்ணால் கூட வந்து பசங்களுக்கு கையில் பட்டுச்சுன்னா கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் இதை போட்டே உங்களுக்கு கையில் ஜஸ்ட் வந்து ஒரு கிரோசின் மாதிரி நீங்கள் போட்டுட்டு இமீடியட்டாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பசங்களை வந்து சோப் போட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ப்ரெஷ்ஷில் மீதி இருக்கிற ப்ரெஷ்ஷை நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் ஊற வைக்கலாம். ஏன்னா திருப்பி நீங்கள் வாஷ் பண்ண மாட்டிங்கன்னா ப்ரெஷ்ஷை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை கேட் இருக்குது, இல்லை வந்து எங்கேயாவது பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரெஷ்லேயே பாருங்கள் எவ்வளோ பெயிண்ட் இருக்குன்னு. तो காமிக்கிறா 1 2 காமிச்சதா இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மீதி இருக்கிற பெயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டோர்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கும். காய்ஸ், உங்களுக்கு மிச்ச பெயிண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் கதவுல அடிச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்லை. கதவுல ஏதாவது பெயிண்ட் ஏதாவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக அதை அடிச்சிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரெஷ்ஷில் இருக்குது, வேறு எந்த பெயிண்ட்ஸும் அடிக்கல, டர்பன்டைன் ஊற்றுனது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் சும்மா ஒரு ரஃப் அடிச்சு விட்டால் கூட அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்கள் ப்ரெஷ் நீங்கள் வாஷ் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் கழுவுன மாதிரியும் ஆச்சு. ஸோ நீங்கள் எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ வாஷ் பண்ணிட்டோம்.